ஓகே, ஸோ இந்த செஷன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா சென்டரோட ஆர்கிடெக்சர் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன் இது. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி டேட்டா சென்டரை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு செஷன் இது. ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நம்மளோட ESXi வந்து டேட்டா சென்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன் ஒரு டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. தென் வி வில் சி அந்த டேட்டா சென்டருக்கு உள்ள ஒரு ESXi எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் உள்ள நமக்கு இன்டர்நெட் வரும். அங்கேருந்து ஃபயர்வாலுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். ஃபயர்வால் வந்து ரவுட்டர்ஸ், ரவுட்டர்ஸ் வந்து சுவிச்சர்ஸ், சுவிச்சர்ஸ் வந்து சர்வர்ஸ். சரிங்களா? சர்வர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் கனெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த சர்வர்ஸ் எப்படி இது கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சர்வர் ஆர்கிடெக்சர் நம்ம பார்க்க போறது ஒரு டேட்டா சென்டர்ல ஒரு சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து பார்க்க போறோம். லைக் எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, நமக்கு எல்லாத்துக்குமே ராக் சர்வர் பத்தி நான் வந்து ஒரு அளவுக்கு ஐடியா, ராக் சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ராக் சர்வர். இந்த ராக் சர்வர்ல இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூவில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும் இந்த மாதிரி. தென் இது வந்து ரியர் வியூ. இந்த ரியர் வியூவில் இது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை, PSU பவர் சப்ளை யூனிட் சொல்லுவோம். இது அதுக்கான எக்ஸாஸ்ட் ஃபேன். இது PSU2 பவர் சப்ளை யூனிட் 2. இது அது அந்த சர்வருக்கு கனெக்ஷன் பவர் கொடுக்குற இன்புட். தென் இது ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு போர்ட். இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட். இது VGA போர்ட், இது USB போர்ட், இது IDRAC டெடிகேட்டட் IDRAC போர்ட். IDRAC அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம டெடிகேட்டடா கனெக்ட் பண்றது, ரிமோட் ஆக்சஸ் எடுக்கிறதுக்கு IDRAC யூஸ் பண்றோம். சரியா? இப்போ நம்ம என்ன எப்படி இந்த சர்வர் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுதான் இந்த ரேக் சர்வர். அசியூம் தட் இந்த ரேக் சர்வர் ஒரு ரேக்ல இருக்குது. ஓகே, நம்மளோட ரேக்ல இருக்குது. இந்த ரேக் சர்வர்ல we have installed ESXi. அந்த ESXi நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அசியூம் தட் இதுல நம்ம ESXi இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் கூட வச்சுக்கோங்க. another rack server Orange R650. இந்த ரேக் சர்வர்ல இது USB, இது வந்து ஈத்தர்நெட் போர்ட். இது ஒரு டெடிகேட்டட் ஈத்தர்நெட் போர்ட். எதுக்கு அப்படின்னா ILO IDRAC கனெக்ட் பண்றதுக்கு. இது ஒரு VGA போர்ட். இது ரெண்டுமே PSU பவர் சப்ளை யூனிட். இப்ப இந்த ஈத்தர்நெட் போர்ட்ல இருந்து கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம சுவிட்சுக்கு வரும். சரிங்களா? தென் நம்ம கிட்ட ரெண்டு சுவிட்ச் இருக்கு. L1 சுவிட்ச், L2 சுவிட்ச் ரெண்டு இருக்குது. சரி, L3 சுவிட்ச், L2 சுவிட்ச் ரெண்டு இருக்குது. L3 சுவிட்ச் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுட்டர் மாதிரி வந்து அது வந்து செயல்படும். ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு. இது என்னோட ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர்ல ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். சரிங்களா? இந்த ரேக் சர்வர்ல ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். இது ஈத்தர்நெட் போர்ட்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும்.
தென் இந்த சர்வர்ல சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து சுவிட்ச் இது. தென் இதுல சான் சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும். தென் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ். ஓகே, இது ரேக் சர்வர். இது வந்து ஸ்விட்ச். இது வந்து சான் சுவிட்ச். இது வந்து ஸ்டோரேஜ். சான் ஸ்டோரேஜ் சொல்லுவோம். இதெல்லாம் ஈத்தர்நெட் கேபிள். ஓகே, இது வந்து ஈத்தர்நெட் போர்ட். இந்த ஈத்தர்நெட் போர்ட் ஒரு சுவிட்ச்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஈத்தர்நெட் போர்ட் வந்து சுவிட்ச்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஈத்தர்நெட் போர்ட் வந்து இதே சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். எதுக்கு அப்படின்னா இது வேற சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். இன்னொரு சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா சப்போஸ் இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச் மூலம் ஒர்க் ஆகும். இப்போ ரெடிடன்சி பர்பஸ்க்காக இது வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டர், வந்து சின்ன டேட்டா சென்டர் பத்தி சொல்லல, ரொம்ப பெரிய பெரிய டேட்டா சென்டர் பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல 2 சுவிட்ச், 2 சான் சுவிட்ச், 2 ரவுட்டர், எல்லாமே 2 இருக்கும். ஏன் அப்படின்னா ரெடிடன்சி பர்பஸ். ஒன்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொன்னு வந்து ஒர்க் ஆகும். அதான் ரெடிடன்சி பர்பஸ் சொல்றோம். இப்போ இந்த ஈத்தர்நெட் போர்ட்ல இருந்து சுவிட்ச் 1ல கனெக்ட் ஆயிருக்கும். சுவிட்ச் 1 வச்சுப்போம், சுவிட்ச் 2 வச்சுப்போம். ரெண்டு பர்பஸ் ஒன்று தான், சரிங்களா? சுவிட்ச் 1ல போர்ட் 1 கனெக்ட் ஆயிருக்கு. இது போர்ட் 2, இது போர்ட் 3, இது போர்ட் 4. சுவிட்ச் 2ல போர்ட் 2 கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரெண்டுமே இதை வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல தான் நம்ம இந்த இஎஸ்எக்ஸ்க்கான ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். உதாரணத்துக்கு இதோட ஐபி வந்து 192.168.2.10 அப்படின்னு இருக்குன்னா இந்த ஐபி அட்ரஸ் இந்த நிக்ல தான், இந்த 2 நிக்லயும் கான்ஃபிகர் ஆயிருக்கும். இந்த 2 நிக்கையுமே வந்து லோட் பேலன்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நிக் டீமிங் சொல்லுவோம். நிக் டீமிங் அப்படிங்கிறது சப்போஸ் இந்த நிக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த நிக் மூலமா ஒர்க் ஆகும், இல்ல இந்த நிக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த நிக் மூலமா ஒர்க் ஆகும். ரெடிடன்சி அப்படிங்கிறது, சி கைஸ், இந்த ரெடிடன்சி அப்படிங்கிற வேர்டை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். வாட் இஸ் ரெடிடன்சி? ரெடிடன்சி அப்படிங்கிறது ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா, இங்கிலீஷ் மீனிங் கொடுக்குறேன் பாருங்க. ரெடிடன்சி ஸோ ரெடிடன்சி அப்படிங்கிறது இங்க பாருங்க, ரெடிடன்சி அப்படிங்கிறது தேவைக்கு அதிகமாக இருத்தல். லைக் 2 வச்சிருப்பாங்க, லைக் ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொன்னு ஒர்க் ஆகணும், அதுக்காக ரெடிடன்சி. எதுக்காக 2 சுவிட்ச்? சப்போஸ் இந்த சுவிட்ச் ஃபெயிலியர்னாலும் எனக்கு ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அப்ப 2 சுவிட்ச் வச்சிருப்பாங்க. எதுக்கு 2 போர்ட் வச்சிருக்காங்க? சப்போஸ் ஒரு இந்த நிக் ஃபெயிலியர்னாலயோ அல்லது இந்த கேபிள் ஃபெயிலியர் ஆச்சுனாலோ இந்த நிக்ல ஒர்க் ஆகும். திஸ் கால்ட் ரெடிடன்சி, சரிங்களா? எப்பயுமே ப்ரொடக்ஷன்ல ரெடிடன்சி இருக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சுவிட்ச் வந்து இன்னொரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும், அது வந்து L3 சுவிட்ச்னு சொல்லுவோம்.
இன்னொரு சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும். தென் 2 L2 L3 சுவிட்ச் இருக்கும். இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 2 L3 சுவிட்ச் இருக்கா, 2 L3 சுவிட்ச் இருக்கும், 2 நார்மல் சுவிட்ச் இருக்கும், சான் சுவிட்ச் 2 சான் சுவிட்ச் இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து நானே டயக்ராம் பண்ணது. என்னோட என்வரான்மெண்ட்ல எப்படி இருக்குதோ அதை பார்த்து இது நானே டயக்ராம் பண்ணது. ஓகே, இப்ப சான் சுவிட்ச் வருவோம். இப்ப இதெல்லாம் ஈத்தர்நெட் போர்ட். இந்த ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் டு கனெக்ட் த கேபிள், ஈத்தர்நெட் கேபிள். அந்த கேபிளை நம்ம காப்பர் கேபிள்னு சொல்லுவோம். சரியா, காப்பர் கேபிள்னு சொல்லுவோம். இந்த சான் சுவிட்ச்ல வந்து என்ன எதுல கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்சில கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபைபர் சேனல் கேபிள்னு சொல்லுவோம். அப்ப இதை எஃப்சில கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி எஃப்சி போர்ட் இருக்காது. இதெல்லாம் பாருங்க, இந்த சர்வர்ல 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஒரு ஐராக் போர்ட் இருக்குது, ஒரு விஜே போர்ட் இருக்கு. பட் ஆனா இந்த இதுக்கு பேர் பெசில். ஓகே, இதுக்கு பேர் பெசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பெசிலை ஓபன் பண்ணா பிசிஐ ஸ்லாட் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த பிசிஐ ஸ்லாட்ல நமக்கு ஹெச்பிஏ கார்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதை வந்து ஹெச்பிஏன்னு சொல்லுவோம். ஹெச்பிஏ அப்படிங்கிறது ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதா இருக்கு இல்லையா, இதுதான் ஹெச்பிஏ கார்டு. இந்த ஹெச்பிஏ கார்டோட போர்ட் பாருங்க, ஒரு டப்பா மாதிரி இருக்கும். இந்த ஹெச்பிஏ கார்டில் எஃப்சி கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல போட்டுக்கலாம் பாருங்க, சர்வர் ஃபைபர் சேனல் கார்டு ஹெச்பிஏ கார்டு 45,000 ரூபாய் போட்டிருக்கோம். அப்ப இந்த ஹெச்பிஏ கார்டுல ஹெச்பிஏ கார்டு இருக்குல்ல, இதுல நம்ம சான் சுவிட்சை கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகே, ஒன்னு ஒரு சான் சுவிட்ச்ல இருக்கும், இன்னொரு கேபிள் இன்னொரு சான் சுவிட்ச்ல இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சான் சுவிட்ச் இருக்கும், ரெடிடென்சி பர்பஸ் தான். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த சுவிட்ச், ஒரு கேபிள் இங்க கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு கேபிள் இங்க கனெக்ட் ஆயிருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிருச்சு எனக்கு கேளுங்க ஒரு நிமிஷம். எஸ் சார், கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரே நிமிஷம், இந்த டயக்ராம் முடிச்சிடுறேன், முடிச்சுக்கிட்டு சொல்றாருங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த கேபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல ஒரு எஃப்சி கேபிள் வந்து ஒரு சான் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும், இன்னொரு எஃப்சி கேபிள் வந்து இன்னொரு சான் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா, இந்த சான் சுவிட்ச் டைரக்ட்லி கனெக்டட் டு த சான் ஸ்டோரேஜ். ஸோ சான் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்ப இதுல ESXi இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ESXi லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. எப்பயுமே ESXi வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. முன்னாடி லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதா இருக்கு இல்லையா, இதுல பாருங்க 4 லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் 1 2 3 4. இந்த 4 லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல 2 ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்பாங்க. 2 ஹார்ட் டிஸ்க் போட்டு அதை ரெய்டுல கான்ஃபிகர், ரெய்டு 1ல கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. சரியா, அதுல ESXi இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் போர்ட்ல வந்துட்டு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். HPA கார்டுல இருந்து சான் சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும். சான் சுவிட்ச்ல இருந்து ஸ்டோரேஜ் கனெக்ட், சான் ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சான் ஸ்டோரேஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டோரேஜ்க்கு உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சான் சுவிட்சோட, இந்த சான் ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி 50 TB அப்படின்னா 50 TBக்கு 50 ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்பாங்க. ஒரு TB ஹார்ட் டிஸ்க்ல 50 ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்பாங்க, அல்லது 50 SSD போட்டிருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க் SSD.
இந்த கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் சேர்ந்து ஒரு வால்யூமா கிரியேட் ஆகும். அதுதான் நம்ம சான் ஸ்டோரேஜ் சொல்றோம். நம்ம இந்த ESXiல ஒரு VM கிரியேட் பண்றோம் அப்படின்னா that virtual machine will store on storage. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ESXiல நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த VM எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சான் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. சரியா? இதை பத்தி நம்ம லேட்டா இன்னும் லேட்டா பார்க்கலாம். இன்னும் டீப்பா லேட்டா பார்க்கலாம். எதுக்கு நம்ம அங்க ஸ்டோர் பண்றோம், அது எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு இன்னும் டீப்பா பார்க்கலாம். இது ஒரு பேசிக் டயக்ராம். இந்த பேசிக் டயக்ராம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலும் நீங்க VMware கத்துக்கலாம். சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோட கிளாஸ் வந்து நான் டைரக்டா VMwareக்குள்ள போகவே மாட்டேன். நான் ஒரு பேஸ்மெண்ட்டை ஒரு 10 நாளைக்கு போடுவேன். 10 டேஸ்க்கு நான் பேசிக் மட்டும் தான் எடுப்பேன். 10 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் VMwareக்குள்ளே போவேன். அந்த 10 டேஸ்ல நீங்க பேசிக்ல நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா VMware ரொம்ப ஈஸி. நீங்க பேசிக் ஸ்ட்ராங் ஆகாம டைரக்டா VMware போனோம்னா உங்களுக்கு பாதி புரியும் பாதி புரியாது. இன்டர்வியூ கொஸ்டினை பாதி விட்டுருவோம். அப்புறம் நீங்க வேலைக்கு போற இடத்துல சஃபர் ஆவீங்க. என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே இன்டர்வியூல எந்த கொஸ்டினும் மிஸ் ஆகக்கூடாது. நீங்க போய் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா போய் உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட மோட்டோ. என்னோட கிளாஸோட மோட்டோவே அதுதான். அப்ப அதுக்கு பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு VMware கத்துக்கிறது ஈஸி, ஆனா அது பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றப்ப யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த இஷ்யூ. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து எங்கனாலும் VMware படிங்க, இந்த செட்டப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது சிலபஸ்ல கிடையாது. இது அவுட் ஆஃப் சிலபஸ். சொல்ல போனா இந்த டேட்டா சென்டர், இந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது VMwareல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன் அப்படின்னா நான் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ண போய் எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தெரியும். இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ணது கிடையாது. அப்ப எனக்கு இதை பத்தி பெருசா நாலேஜ் எனக்குமே கிடையாது. நான் VMware எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒர்க் ஆகுது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கடுத்து டேட்டா சென்டர்ல நான் நேரம் ஒர்க் பண்ற போய் நான் நேரம் டேட்டா சென்டருக்கு போறேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் பாக்குறேன். அப்ப டேட்டா சென்டர் பாக்குறப்ப எனக்கு அப்பதான் புரியுது, ஓ இது இங்கதான் கனெக்ட் ஆயிருக்கா, இந்த சர்வர் இங்கதான் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கா, இது இந்த கேபிள்ல தான் கனெக்ட் ஆயிருக்கா, ஓ நம்ம VM இந்த ஸ்டோரேஜ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு டேட்டா சென்டர் நேர்ல பார்த்தா தான் புரியவே செஞ்சது. அப்ப எனக்கு அப்போ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது VMwareல. பேக் எண்ட் தெரியாம நான் இதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் பேக் எண்ட் தெரியாமலே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது, எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரியாம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிளியர் பிக்சரே கிடைச்சது. அதனாலதான் இதெல்லாம் ஒரு டயராமா நீங்க வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கணும். இருந்தா மட்டும்தான். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு L2 ஒர்க் பண்றப்ப HPI கார்டு ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி HPI கார்டு ஃபெயிலியர் ஆகிறப்ப எனக்கு எதுக்குன்னே தெரியாது. இந்த HPI கார்டு எதுக்கு யூஸ் பண்றோம், அது ஏன் ஃபெயிலியர் ஆகுது, அது ஃபெயிலியர்னா என்ன இம்பாக்ட் ஆகும், அது அந்த அளவுக்கு எனக்கு பெரிய நாலேஜே கிடையாது. அதே மாதிரி ஒரு நிக் டவுனா இருக்கும், பட் இன்னொரு நிக் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி வந்து ஒரு நிக் டவுன் ஆச்சு இன்னொரு நிக் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அது எந்த லாஜிக்ல ஒர்க் ஆகுது, அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அது எதுவுமே எனக்கு தெரியாம ஒரு குழப்பத்திலே இருப்பேன். நான் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றப்ப குழப்பத்திலே ட்ரபிள் ஷூட் பண்றதுனால எல்லாம் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியல. அதனாலதான் நீங்க வந்து இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி சர்வைவ். உங்களுக்கு எல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரியா? ஃபைன். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன். நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து ரேக் சர்வர் தான் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர்ல பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இது பேர் பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க். ஓகே. தென் இந்த ரேக் சர்வர்ல ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ்ல HPI கார்டு இருக்காது. அதாவது ஆப்டிகல் ஃபைபர் FC கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட் இருக்காது. அப்ப இந்த பெஸ்ல நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுல அந்த PCIe ஸ்லாட்டை நம்ம இந்த HPI கார்டு இன்சர்ட் பண்றோம். ஓகே. தென் HPI கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அந்த HPI கார்டை SAN சுவிட்ச்ல கனெக்ட் பண்றோம். தென் அந்த SAN சுவிட்ச் SAN ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். SAN ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். தென் இந்த ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஈத்தர்நெட் போர்ட் டைரக்ட்லி கனெக்டட் டு சுவிட்சஸ். அந்த சுவிட்ச் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்,
இந்த switch, why we are using switch? The switch which is used to communicate between the ESXi host. இப்போ இதே switchல வேற ஒரு ESXi கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரு ESXiக்கும் இன்னொரு ESXiக்கும் கம்யூனிகேஷன் இந்த switch மூலமா தான் நடக்குது. சரிங்களா? ஃபைன். switch சொல்லிட்டேன். ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க, இதை முடிச்சிடுறேன். யா. ஸோ சுவிட்ச் ரெண்டு சுவிட்ச் இருக்கும், ரெண்டு சான் சுவிட்ச் இருக்கும். எதுக்குன்னா ரெடியூடன்சி பர்பஸ்க்கு. ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு, மேபி இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை சுவிட்சில் ஒரு போர்ட் இருக்கும், அந்த போர்ட் ஃபெயிலியர் ஆகலாம், இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகலாம், அல்லது இந்த கேபிள் ஃபெயிலியர் ஆகலாம், அல்லது இந்த போர்ட் ஃபெயிலியர் ஆகலாம். வாட் எவர் இட் இஸ், இந்த 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டவுன் ஆயிரும், ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிரும், சர்வர் டவுன் ஆயிரும், ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிரும். அப்போ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we have a 2 switches, 2 cables, 2 ports. அப்ப இதுல ஏதோ ஒரு போர்ட் ஃபெயிலியர் ஆர் சுவிட்ச் ஃபெயிலியர் அப்படின்னா we have a redundancy, ஃபெயிலியர் ஆகாம நம்ம காத்துக்கலாம். ஓகே, சொல்லுங்க ப்ரோ. இது ஸ்டாண்ட் சர்வர் இருக்குதுல்ல, நான் ரேக் சர்வர் வந்து டைரக்டா ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி கொடுக்கலாம்ல, ஸ்டாண்ட் ஸ்விட்ச் எதுக்கு? SAN ஸ்டோரேஜ் வந்து நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் ஸ்டோர் பண்றதுக்கு. சரிங்களா? லைக் இப்போ உங்களோட விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து நீங்க வந்து 5 TB கொடுக்குறீங்க. இப்போ அது வந்து ஒரு டேட்டாபேஸ் VM, அது ஒரு டேட்டாபேஸ் சர்வர். அந்த டேட்டாபேஸ் சர்வருக்கு ஒரு 10 TB இல்ல 5 TB நீங்க ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, டிரைவ் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 5 TB இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்துக்கும், இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்துக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் டீப்பா SAN பத்தி நான் தனியா எடுப்பேன், அதுல இன்னும் டீப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு you have to understand when we create a virtual machine, அந்த virtual machine hard disk file, ஒரே நிமிஷம், அந்த virtual machine hard disk file, இந்த virtual machine ஓட hard disk இருக்கு இல்லையா, அந்த hard disk file will store on SAN storage. come in, சொல்லுங்க. இது ஆக்சுவலா அவர் கேட்டது வந்து ஒரே ஒரு நிமிஷம் சரி. அவர் என்ன கேட்டாருன்னா எதுக்காண்டி நம்ம வந்து SAN switch யூஸ் பண்றோம்ட்டு. ஓகேவா? SAN switch எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னா எதுக்காண்டினா டைரக்டா கனெக்ட் பண்ணலாம்னா நீங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ்ல வந்து 4 போர்ட் தான் வரும், FC போர்ட். ஓகே, SCSI போர்ட்னா 2 தான் வரும். ஸோ அப்ப நீங்க வந்து அட்லீஸ்ட் 1 சர்வர் ஆர் 2 சர்வர் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். மல்டிபிள் சர்வர்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து SAN switch வந்து இடையில தேவைப்படும். எக்ஸ்டென்ஷன் லைக் எஸ் எக்ஸாக்ட்லி. அவர் ஏன் கரெக்டா பதில் சொல்றாரு அப்படின்னா he is working on data center. அவர் வந்து டேட்டா சென்டர்ல சர்வர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, தமிழன் அப்படிங்கிறவரு. ஓகே, ஃபர்தரா அவர் VMware கத்துக்க வந்திருக்காரு. he is actually correct. ஹலோ, இந்த SAN switch இருந்தா நான் இங்க டேட்டா ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இங்க 15 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, இந்த SAN switch இருந்தா நாங்கள் இந்த ஸ்டோரேஜ் இது இந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்ணுவான் அந்தது நான் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணீங்கன்னா அதோட ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அது எப்படி கம்யூனிகேட் ஆகும்னா அந்த SAN switch மூலமா, இந்த கேபிள்ஸ் மூலமா கம்யூனிகேட் ஆகும். இல்ல FC கேபிள் இல்லையா, இல்ல SAN switch இல்லன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, இந்த SAN switch இல்லன்னு வெச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? அத சொன்னார் இல்லையா, இந்த SAN switch இல்ல அப்படின்னா உங்களால நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட என்விரான்மென்ட்ல ஒரு 20 சர்வர் 20 ESXi இந்த ஸ்டோரேஜ்ல கனெக்ட் பண்ணனும். அப்ப 20 போர்ட் இதுல இருக்காது, அந்த ஸ்டோரேஜ்க்கான போர்ட் இதுல இருக்காது. தட்ஸ் வை we go for SAN switch. இந்த SAN switchல போர்ட் நிறைய இருக்கும். இப்போ SAN switch கொடுக்குறேன் பாருங்க. அந்த SAN switch இமேஜ் காட்டுங்க. நான் என்ன கேட்டீங்கன்னா SAN switch இது வந்து ஃபைபர் சேனல் ஸ்விட்ச்னு சொல்லுவோம், இல்ல SAN switch சொல்லுவோம். இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க போர்ட் எல்லாமே உங்களுக்கு 16 போர்ட், 36 போர்ட் அந்த மாதிரி வரும், 24 போர்ட் அந்த மாதிரி வரும். இந்த போர்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் கேபிள், இது எல்லாமே ஃபைபர் கேபிள் எல்லாமே. ஓகேங்களா? புரியுது ப்ரோ, थैंक यू. புரியல. சரி, இப்ப நார்மலா நம்ம ஒரு L2 L3 சுவிட்ச் வச்சிருக்கோம்ல, அதுலயே SFP போட்டு இருக்க மாதிரி இருக்கு. அத கூட நம்ம SAN switch யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல SAN switchக்கும் switchக்கும் டிஃபரன்ஸ்? சுவிட்ச் வந்து மேனேஜ் பை நெட்வொர்க் டீம், அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து டெடிகேட்டடா SAN switch இருக்கும்.
அந்த SAN switchல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே மாறுபடும். ஓகே. இந்த பார்ட் நான் சொல்லிடுறேன். இதுல இது எந்த டீம் சொல்லிட்டு இப்ப இதை யார் மேனேஜ் பண்ணுவோம்னு சொல்லிடுறேன். இந்த சர்வரை we are managing the server. இந்த சர்வர்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நம்ம தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த போர்ட் இஷ்யூ நம்ம தான் பார்க்கணும், இந்த கேபிள் இஷ்யூ நம்ம தான் பார்க்கணும், இதுல ஒரு மதர் போர்டு இஷ்யூ நம்ம தான் பார்க்கணும், இந்த HPI கார்டு இஷ்யூ நம்ம தான் பார்க்கணும். இப்ப இந்த சுவிட்ச்ல அது ப்ராப்ளம், இந்த சுவிட்ச்ல ஒரு போர்ட் இஷ்யூ போர்ட் டவுன் ஆயிடுச்சு. அப்ப அதை யார் பார்ப்போம் அப்படின்னா the switch managed by network team. சுவிட்ச் ரவுட்டர்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பை நெட்வொர்க் டீம். அப்ப இந்த சுவிட்ச் எதுவும் டவுன் ஆச்சுன்னா, இந்த போர்ட் டவுன் ஆச்சுனாவோ, இந்த கேபிள் பிரச்சனைனாலோ நெட்வொர்க் டீம் தான் பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த SAN சுவிட்ச்ல ஏதாவது பிரச்சனை அல்லது இந்த ஸ்டோரேஜ் கனெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்டோரேஜ் டீம் பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வில் மேனேஜ் த என்டையர் SAN ஸ்டோரேஜ். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ் த சுவிட்ச் அண்ட் ரவுட்டர்ஸ். VMware administrator manage the servers and ESXi. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை மட்டும் மேனேஜ் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சொல்றேன் நான். பட் நம்ம மேனேஜ் பண்றது இதை மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவோம். we are not managing these devices. புரியுது ப்ரோ. இப்போ SAN switch எதுக்கு யூஸ் பண்ணுது? இப்போ SAN switchக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணணும்? அப்போ ரேக் சர்வர் இருந்தா ஸ்டோரேஜ் சர்வருக்கு கம்யூனிகேஷன் இருக்காது. கரெக்ட்டா சொன்னீங்க. எஸ் இதே SAN switchல தான் மத்த ESXையும் கனெக்டா இருக்கும். இப்போ இந்த SAN switch ஃபெயிலியர் அப்படின்னா இன்னொரு SAN switch இருக்கு. இந்த சுவிட்சும் ஃபெயிலியர் அப்படின்னா ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ண முடியாது. அப்ப ஸ்டோரேஜ் டவுன் ஆயிரும். ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகல அப்படின்னா VMs எல்லாமே டவுன் ஆயிரும். ஓகே. அப்ப VMs டவுன் ஆச்சுன்னா உங்க ப்ரொடெக்ஷன் டவுன் ஆயிரும். இதெல்லாமே ட்ரபிள் ஷூட்டிங் நான் சொல்லி தருவேன். ஹலோ ப்ரோ, இந்த ஹைப்பர்வைசர் மட்டும்தான் சர்வர்ல இருக்குமா? விஎம்ஸ் ஃபுல்லாவே SANல தான் இருக்குமா? இல்ல, VM ஓட ஹார்ட் டிஸ்க் அதான் நான் வந்து திருப்பி சொல்றேன். VM ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஹைப்பர்வைசர்ல தான் இருக்கும். அந்த VM ஓட கான்ஃபிகரேஷன் ஹைப்பர்வைசர்ல இருக்கும். அதான் அந்த VM ஓட கான்ஃபிகரேஷன் ஹைப்பர்வைசர்ல இருக்கும். அந்த VM ஓட ஹார்ட் டிஸ்க் மட்டும் SAN ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஓகே. இப்போ SAN ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த EXSIல இருக்க அந்த சர்வர் வந்து பூட் ஆகாது, கரெக்டா? இல்ல, தப்பு. நான் அததான் முதல்ல சொன்னேன். இந்த ESXi லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், சரிங்களா? இந்த ESXiல நான் சொல்லிருக்கேன், அந்த ESXiல லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல தான் நம்ம ESXi இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனது அந்த ESXi ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். அவருக்கு சிம்பிளா ஒரு இது, இப்போ நீங்க ஒரு போன் யூஸ் பண்றீங்கம்மா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு பத்தல என்ன பண்ணுவீங்க? மெமரி கார்டு போடுவீங்க, ஓகேவா? அதே மாதிரிதான் அந்த கான்செப்ட் தான். இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல லோக்கல் சி டிரைவ் வச்சுப்பாங்க. இது வந்து அதர் டிஸ்க்லாம் ஸ்டோரேஜ் மூலியமா வச்சுப்பாங்க. சில டைம்ல என்ன பண்ணுவாங்க, விஎம் ஓட மொத்த ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜே வந்து இதுல தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது விடிஏகே சாரி விஎஸ்டின்னு சொல்லுவாங்க. VMware ஸ்டோரேஜ் வந்து டிஸ்க் வந்து ஃபுல் டிஸ்கே வந்து இதுல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் சி டிரைவ், டி டிரைவ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் இதுவா யூஸ் பண்ணி அதுல வந்து நீங்க பார்ட்டிஷன் பிரிச்சுக்கணும், அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து நித்யானந்தம் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. எக்ஸாக்ட்லி. இப்போ உங்க மொபைல்ல நீங்க போட்டோஸ் நிறைய எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மெமரி கார்டு போடுவீங்க. அப்ப உங்க போட்டோவை மெமரி கார்டுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்ப உங்க ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆயிரும். பட் தி சேம் வே இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம VM கிரியேட் பண்ணலாம், அதுல தப்பு எதுவும் கிடையாது. இப்ப லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க் ராக் சர்வரோட லோக்கல் ஹார்ட் டிஸ்க் நாட் ஸ்டோரேஜ். இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நீங்க விர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கலாம். பட் அப்படி வச்சீங்க அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸ்டோரேஜ் பத்தாது, அந்த ESXi டவுன் ஆனா அதுவுமே டவுன் ஆயிரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் we are keeping the virtual machine in storage, dedicated storage. Whether it's possible to keep the storage on ESXi, of course, is it possible? நீங்க இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல விர்ச்சுவல் மிஷின், இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கிறேன், அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு 500 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன், அது இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க் பண்ணலாம். பட் அது அட்வைசபிள் கிடையாது, அதை பண்ண மாட்டோம். ப்ரொடக்ஷன்ல அதை பண்ண மாட்டோம். இன் ப்ரொடக்ஷன் வில் ஒன்லி கோ ஃபார்
ஷேர்டு ஸ்டோரேஜ், சான் ஸ்டோரேஜ். ஏன் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை பத்தி நம்ம லேட்டா பார்க்கலாம். பட் இதுதான் லாஜிக். சரி, அவங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க, புரிஞ்சிடும். அப்புறம் இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் அதான் ஸ்டோரேஜ் பத்தி அவங்களுக்கு டவுட்டா இருக்கு. இப்போ இந்த ஆர்க்கிடெக்சர் புரிஞ்சதா? இந்த ஆர்க்கிடெக்சர்ல எந்த டவுட்ஸ் இல்லல? இது கிளியர் ப்ரோ. இது நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போறப்ப ஒவ்வொன்றையும் பத்தி நான் கிளாரிஃபை பண்ணுவேன். எப்படி அந்த ESXi வந்து இப்ப உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இது எப்படி ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்ல வருது, அது ஒரு டவுட் இருக்கும். இந்த கேபிள்ஸ் எப்படி கனெக்டா இருக்கு, இந்த HP எப்படி கான்ஃபிகர் பண்றது, இந்த ஸ்டோரேஜ் எப்படி கான்ஃபிகர், இது எல்லாமே உங்களுக்கு டவுட் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு செஷனா VMwareல கவர் ஆகிட்டே வரும். இந்த இதை காமிப்பேன். நிக் டீமிங் எப்படி கான்ஃபிகர் பண்றது, இந்த ஸ்டோரேஜ் எப்படி உள்ள கொண்டு வர்றது, எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணா அந்த ஸ்டோரேஜ்ல பர்டிகுலர் ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு செஷன்லயா நான் வந்து VMwareல முடிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த ஆர்க்கிடெக்சர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. இன்னொன்னு, இப்போ ஒரு சேசிஸ்ல வந்து நிறைய ஹோஸ்ட் இருக்கும்ல, நிறைய சர்வர் இருக்கும்ல. சோ இப்ப டேட்டா ஸ்டோர் நம்ம இந்த மாதிரி தனியா தரக்குள்ள அதுக்குன்னு தனியா நம்ம ஏதாவது கான்ஃபிகர் பண்ற மாதிரி வருமா? இங்க ஏன் நான் சாசிஸை பத்தி எதுவும் பேசல அப்படின்னா, நான் ஏன் ரேக் சர்வர் பத்தி பேசுறேன் அப்படின்னா, ரேக் சர்வர் நிறைய யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு சாசிஸோட மாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சாசிஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா FI ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம், ஃபேப்ரிக் இன்டர்கனெக்ட்னு யூஸ் பண்ணுவோம். அதுவுமே சான் ஸ்டோரேஜ் தான் கனெக்டா இருக்கும். சாசிஸ் ஈவன் தோ நீங்க வந்து பிளேட் சர்வர் யூஸ் பண்ணாலுமே அந்த பிளேட் சர்வர்லயுமே, இப்ப உதாரணத்துக்கு லெட் மீ கோ டு தி டயகிராம். இப்ப என்கிட்ட ஒரு சாசி இருக்குது. இந்த சாசில 8 பிளேட் இருக்குன்னு வச்சுப்போம். சாசில 8 பிளேட் இருக்குது அப்படின்னா, இந்த சாசி இன்டகிரேட்டடா இருக்கு. இந்த கனெக்ஷன் எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்கும். இந்த சாசி மொத்த சாசியுமே ஒரு FI-ல கனெக்டா இருக்கும். FI மீன்ஸ் ஃபேப்ரிக் இன்டர்கனெக்ட்னு சொல்லுவோம். அது ஒரு சுவிட்ச் தான். அதை நம்ம சிஸ்கோ சுவிட்ச்னு சொல்லுவோம். சிஸ்கோல இது வந்து நான் சொல்ற சிஸ்கோ UCS பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது சிஸ்கோ பிளேட் சர்வரை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சிஸ்கோ பிளேட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சிஸ்கோ பிளேட் வந்து இது வந்து சாசி. இந்த சாசி கனெக்டட் டு த FI which means fabric interconnector. சரிங்களா? தென் ஒரு பிசிக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும், சான் ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த சான் ஸ்டோரேஜ்ல இது டைரக்டா கனெக்ட் ஆகும், சாசிஸ் கனெக்ட் ஆகும். இந்த FI-ல வந்து வேற சாசிஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு 10 சாசி இருக்குன்னா அந்த 10 சாசியுமே கனெக்ட் பண்றது இந்த FI தான். தென் HPI கார்டு தனியா சான் ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகும். நீங்க எதர் ரேக் சர்வர் போனாலும் சரி அல்லது பிளேட் சர்வர் போனாலும் சரி, இந்த கான்செப்ட் ஒண்ணுதான். இந்த சான் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். எப்பயுமே this is not advisable for keeping the virtual machine on local hard disk. பட் அதையுமே பண்ணிருக்காங்க. அது சான் vSAN ஒரு கான்செப்ட் இருக்குது. vSAN ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்ல பண்ணலாம். பட் அது கொஞ்சம் அது ஒரு வேற மாதிரி கான்செப்டா இருக்கும். vSAN அப்படிங்கிறது லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம வச்சுக்கலாம். vSAN அப்படிங்கிறது விர்ச்சுவல் SAN, விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். இதை பத்தி நம்ம லேட்டா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. vSAN இப்போ நான் சொன்னோம்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்வர்ல VM கிரியேட் பண்ணலாம். அந்த VMோட கான்ஃபிகரேஷன் வந்து ESXi-ல இருக்கும். அந்த VMோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ்ல இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சான்ஸ் இந்த பாட்டை நீங்க நான் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். எனி டவுட் கைஸ்? தமிழன் வேற ஏதாவது இதுல பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சார் ஒரு சின்ன டவுட். இப்ப நம்ம OS கூட சாண்ட்ல வைக்க முடியுமா? பண்ணிக்கலாம். பட் அது எல்லா ப்ரொடக்ஷன்ல அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல ரொம்ப ரேரா தான் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி OS வந்து லோக்கல் டிஸ்க்ல தான் வச்சுப்பாங்க. ஓகே, ஆனா ஆப்ஷன் இருக்கு. பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இருக்கு, பண்ணிக்கலாம். ஓகே.
சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம வந்து இந்த சாண்ட் சுவிட்ச் எல்லாம் வந்து இந்த எஃப்சி கேபிள்ல கனெக்ட் பண்றோம். ஆனா வந்து நம்ம யூஸ் ஆமா. பண்ற இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ற நெட்வொர்க் கேபிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா, இல்ல அதுலயும் ஏதாவது எஃப்சி கேபிள் யூஸ் இருக்குது. பண்றது எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வர் மாடலை பொறுத்து, டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட காஸ்ட் பொறுத்து. இப்ப சுவிட்ச்லயே எஃப்சி சுவிட்ச் யூசர் இருக்குது, ஆக்சஸ் அந்த நிறைய சுவிட்ச்ல கனெக்ட் தேவைப்படுது, நம்ம பண்ணிக்கலாம். எஃப்சிக்கு போயிடலாம் இல்ல? பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி 4 நெட்வொர்க் போட்டுருக்குன்னா இப்போ நம்ம 4மே நிக் டீமிங் எல்லாம் பண்ண முடியுமா? உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். நிக் டீமிங் பண்றது மேண்டேட்டரி கிடையாது. பட் பிரைமரியை போட்டு மட்டும் நிக் டீமிங் பண்ணிப்பாங்க. மிச்சத்தை வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நிக் டீமிங் எதுக்கு பண்றாங்கன்னா, நிக் டீமிங் வந்து இந்த வெப் சர்வருக்கு அப்ளிகேஷன் வந்து ரிடென்சிக்காக பண்றாங்க. அதாவது பேண்ட்வித் வந்து குறையாம ஒரு யூசர் வந்து இப்போ வந்து ஒரு 50 யூசர் வந்து ஒரே வெப் சர்வர் யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு பேண்ட்வித் வந்து அடி வாங்கும். அது இது பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிக் டீமிங் பண்ணி அந்த பேண்ட்வித் வந்து சேம் ஈக்குவலா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யூசர் வந்து எந்த இதுவும் தெரியாது. அதுக்காக வந்து நிக் டீமிங் யூஸ் பண்றாங்க தவிர எல்லா இடத்துக்கும் நிக் டீமிங் தேவையானா கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரே ஐபி யூஸ் பண்ணணும், ஒரே ஐபி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 4 இது நிக் டீமிங் பண்ணா ஒரே ஐபி தான். ஒரே ஐபி தான். இப்போ அந்த 4 போட்டோ ஈக்குவலா ஷேர் பண்ணி யூசருடைய பேண்ட்வித்துக்கு இது ஆகும். ஓகே. இப்ப நித்யானந்தம் வந்து he is from விண்டோஸ் டீம், விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரு. அதனால அவர் விண்டோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே சொல்றாரு. அவர் சொல்றது எல்லாமே கரெக்டான பாயிண்ட் தான். ESX பொறுத்த வரைக்கும் அந்த லோட் பேலன்சிங் கரெக்ட் தான். அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். லோட் பேலன்சிங் பண்றோம், ரெடிடன்சி பர்பஸ்க்காகவும் நம்ம பண்றோம். நீங்க பண்ணிக்கலாம் 3 போர்ட் 4 போர்ட் கூட பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணாம 2 போர்ட் தான் மேக்ஸிமம் நிக் டீமிங்ல பண்ணுவாங்க. ஓகே. ESX பொறுத்த வரைக்கும் ஏன்னா போர்ட் ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அதர் போர்ட்லாம் வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே எஸ் ஐ திங்க் டவுட்ஸ் கிளியர் நினைக்கிறேன். ஓகே சாண்ட் ஸ்விட்ச் விடுங்க. இந்த ஸ்விட்ச் எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு? இந்த ஸ்விட்சா? ஆமா. இந்த ஸ்விட்ச் சொன்னேன் இல்லையா? used to communicate between one ESX to another ESX. இப்ப இது ஒரு ESX 1, இன்னொரு ESX இந்த ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும், ESX 2 கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணனும் அப்படினா அந்த ஸ்விட்ச் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பிராட்பேண்ட் மோடத்துல இதுல ஏதாவது ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எதுக்குன்னா மோடம் வந்து இப்ப கனெக்ட் பண்றீங்க, ஒரே மோடத்துல 4-5 சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க நெட்வொர்க் கேபிள் போட்டு. அதே மாதிரி தான் அந்த ஸ்விட்சுக்கு ESX சர்வர் வந்து நான் ஒரு 20 ESX சர்வர் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்விட்ச் இருந்தா தான் அந்த ESX சர்வர் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். 20 சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஐ எம் ரைட் சரிகுமார்? கண்டிப்பா. எவ்வளவு போட்டிருக்கோ இப்ப உதாரணத்துக்கு இந்த ஸ்விட்ச் கூட நான் எடுத்துக்கிறேன். உங்க ஸ்விட்ச் கூட கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இப்ப L2 சுவிட்ச் போடுறேன். இந்த L2 சுவிட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எத்தனை போர்ட் இருக்கோ அத்தனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எத்தனை போர்ட், இப்ப நீங்க ஒரு சுவிட்ச் பர்ச்சேஸ் பண்றப்பயே அது எத்தனை 8 போர்ட்டா 16 போர்ட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இதை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சுவிட்சை வந்து பர்ச்சேஸ் பண்றோம்னா அதுல எத்தனை போர்ட்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுல உதாரணத்துக்கு இதுல வந்து 18 போர்ட் இருக்கு, 16 போர்ட் இருக்குன்னா 15 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இன்புட் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ட் பொறுத்து 32 போர்ட் இருக்குது, அப்புறம் 48 போர்ட் இருக்கு, 64 போர்ட் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட ESX பொறுத்து, அதான் உங்களோட ஆர்கனைசேஷன் பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் பொறுத்து. ஓகே ஃபைன் கைஸ். ஸோ இன்னைக்கு போதும். நம்ம நாளைக்கு ஸ்டோரேஜை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸ்டோரேஜில் என்னென்ன பண்ணுறோம், எப்படி கனெக்டாக இருக்குது, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஆல். டவுட்ஸ் இருந்தால் முடிச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். நாளைக்கு இருக்கா? நாளைக்கு ஹாலிடே இருக்கா கிளாஸ்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயா? சப்போஸ் கிளாஸ் இல்லாட்டி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி ஓகே. ஓகே தேங்க்யூ.